டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரிய விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் கோரி மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், சட்டப்படி 2 தொகுதிகளில் போட்டியிட்டால்தான் பம்பரம் சின்னம் வழங்கப்படும் என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு நாளைக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேறு என்னென்ன விஷயங்களை உத்தரவில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது? உங்களில் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்ட கடிதத்திற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் உடனடியாக இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த வழக்கில் இன்று காலை முதற்கட்ட இந்த வழக்கு என்பது தொடங்கியது. வழக்கின் போது மதிமுக தொடர்ச்சியாக பம்பரம் சின்னத்தில் போட்டியிடுவதால பம்பரம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று மதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நேரத்தில் தான் தேர்தல் ஆணையம் சார்பில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்தாலும் கூட 2 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் மட்டுமே ஒரே சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். மதிமுக தற்போது ஒரு சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவதால அவர்களுக்கு சின்னம் வழங்குவதை தொடர்பாக அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி முடிவு செய்வார் என்று தெரிவித்தது. இருப்பினும் கூட மதிமுக சார்பில் தொடர்ந்து பம்பரம் சின்னம் கேட்டு வருவதால பம்பரம் சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என கேட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்துதான் நீதிபதி தரப்புல இந்த பம்பரம் சின்னம் தனி சின்னமாக இருக்கிறதா அல்லது பொது சின்னமாக இருக்கிறதா இல்ல ஒதுக்கிடப்பட்ட சின்னமாக இருக்கிறதா என்பது குறித்த விளக்கத்தை தேர்தல் ஆணையம் இன்று மதியம் வழங்க வேண்டும் என்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்தது. இந்த விளக்கத்தினுடைய விசாரணை தான் தற்போது தொடங்கி நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது இந்த பம்பரம் சின்னம் என்பது பொது சின்னமாகவோ இல்லை தனி சின்னமாகவோ இல்லை என்றும் எனவே வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தேர்தல் ஆணையம் சார்பாக விளக்கம் என்பது அளிக்கப்பட்டது. அதே போன்று நாளை காலைக்குள் இந்த தேர்தல் ஆணையம் இதற்கு ஒரு முடிவை எடுக்கும் என்று தேர்தல் ஆணையம் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் சார்பில் நாளை காலை 9 மணிக்கு முன்பாக இந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்திருந்தார்கள். மதிமுக தரப்புல நாளை காலை தான் இந்த முடிவு எடுக்கப்படும் என்றால் நாளை மீண்டும் வழக்கை விசாரிக்க வேண்டும், மதிமுகவுக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நாளை காலை 9 மணிக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் இது தொடர்பான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் நாளை மதியம் 2:15 மணிக்கு எடுக்கப்பட்ட முடிவினை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.